வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம எல்லாருமே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பல வருஷமா இது மாதிரி டிரைவ் ஐகான்ஸை பார்த்து கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே போர் அடிச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட டிரைவ் ஐகான்ஸை வந்துட்டு இது மாதிரி அழகாக மாற்ற முடியும். உங்களுக்கு பிடிச்ச டிரைவ் ஐகான்ஸை வந்துட்டு செட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸராக இருந்தாலும் இந்த டிரைவ் ஐகான்ஸ் வந்துட்டு அதில் எக்ஸிக்யூட்டிபிள் ஆகும், விசிபிள் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சைபர் தமிழா டெக் சேனல். நான் சுஹேல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க அந்த ட்ரிக் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டிரைவ் எல்லாமே வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டிரைவ் வந்துட்டு ஐகான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த எஃப் டிரைவுக்கு வந்துட்டு இப்போ ஐகான் செட் பண்ணலாம். இந்த எஃப் டிரைவ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு சில ஐகான்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் வந்துட்டு கூகுள் பண்ணி ஐகான்ஸை டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு .ico அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். .ico எக்ஸ்டென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஐகானாக நம்மளால் அந்த டிரைவுக்கு செட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஐகான் ஃபைல்ஸாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஆட்டரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலுக்கு ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வியூன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். Windows 7 and 8 நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஆப்ஷன் அங்கே இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வியூன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அன்டிக் பண்ணி விட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்துட்டு விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆட்டரன் .txt சொல்லிட்டு இருக்கு. அந்த txt வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு .inf அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலோட ஐகான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஆட்டரன் ப்ரோக்ராமை வந்துட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட்டரன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஐகான் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். // சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஐகானை வந்துட்டு டிரைவோட ஐகானாக செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐகானோட நேம் வந்துட்டு எரர் இல்லாமல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஐகானை செட் பண்ணீங்களோ அந்த ஐகான் வந்துட்டு இங்கே முன்னாடி விசிபிள் ஆகும். இப்போது வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரைவ் வந்துட்டு ஐகான் செட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது. இப்போ அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட்டோரன் ஃபைல் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐகானை வந்துட்டு செட் பண்ணிங்களோ அந்த 2 ஃபைலையுமே வந்துட்டு ஹிடன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிடன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் வந்துட்டு முன்னாடி நீங்கள் செட் பண்ண ஐகான் வந்துட்டு விசிபிள் ஆகாது. ஸோ வந்துட்டு அதை ஹிடன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண இதே ட்ரிக் வந்துட்டு லினக்ஸ்லேயும் வந்துட்டு ஒர்க் ஆகும். லினக்ஸ்லேயும் வந்துட்டு இந்த டிரைவோட ஐகான் நீங்கள் எந்த ஐகான் செட் பண்ணிங்களோ அந்த ஐகான் வந்துட்டு அதுலேயும் விசிபிள் ஆகும். இந்த ஃபைல் நீங்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே வந்துட்டு அங்கேயும் தெரியும். நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸராக இருந்தால் வந்துட்டு நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண அந்த ஆட்டோரன் ப்ரோக்ராமோட லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஐகான்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஐகான்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோவை நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் கற்போம், தமிழை காப்போம். நன்றி.